ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வீணில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமி, உன் அப்பன் எனக்கே உரித்தான தினமான செவ்வாய் தினத்தன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு ஒன்றை முன்கூட்டியே உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன். இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் சற்று கவனமாகவும் கேள் தங்கமி. எப்படியப்பா முன்கூட்டியே நடப்பது எனக்கு தெரிய வரும் என்று கேட்கின்றாயா? உனக்கு தெரியாது, ஆனால் என் மூலம் உனக்கு தெரியும் அல்லவா? அகிலத்தை ஆள்பவன் நான், இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைப்பவன் நான். எனக்கு தெரியாதா உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்பது? நீ மிகுந்த கவலையாக இருக்கின்றாய். அதனால்தான் இந்த நற்செய்தியை உன்னிடம் சொல்ல நானே வந்துள்ளேன். அப்பா என்று எப்பொழுதும் உயிரை விடும் என் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டுமல்லவா? அதை நினைத்துத்தான் உனக்காக நற்செய்தியை கொண்டு வந்துள்ளேன். நான் உன்னிடம் கூறுவது ஒன்று மட்டும்தான். நிரந்தரமில்லாத இவ்வுலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. இங்கு எவரும் நிரந்தரமில்லை என்பதுதான். இருக்கும் வரை சந்தோஷமாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள். உறவுகள் யாரையும் வெறுக்க வேண்டாம். ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை வேண்டாம் என்று பிரிந்த உறவுகள் நீதான் வேண்டும் என்று ஓடி வருவார்கள். யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக, நெருங்கிய உறவுகளோ நண்பர்களோ எவராக இருந்தாலும் கேலியாக பேசாதே. யாரையும் ஏளனமாக கருதாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய். உன் கண்ணீரை துடைக்கவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். புரியவில்லையா? உன்னை அழைத்து செல்ல போகின்றேன். புது விடியலை காண உன்னை அழைத்து செல்ல போகின்றேன் தங்கமே. நீ இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். அந்த முற்றுப்புள்ளியால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகின்றது. என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் என்று கேட்கின்றாயா? அதை நீதான் உணர்ந்து பார்க்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதை இன்னும் சிறு தினங்களிலேயே நீ உணர ஆரம்பிப்பாய். உன் அப்பா முன்கூட்டியே உன்னிடத்தில் இதைத்தான் சொல்ல வருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நிகழப்போகின்றது. அந்த மாற்றம் உனக்கு சாதகமாகவும் சந்தோஷமாகவும் அமையப் போகின்றது. எனவே அதை நினைத்து நீ எந்த வருத்தமும் கொள்ளாதே. உனக்கான வாழ்க்கை இனிமேல் தான் புதிதாக ஆரம்பிக்கப் போகின்றது. கஷ்டங்கள் மட்டுமே சந்தித்த நீ இனி சந்தோஷத்தை மட்டுமே சந்திக்கப் போகின்றாய். கஷ்டங்கள் அனைத்தும் கடந்த காலமாக மாறி சந்தோஷங்கள் மட்டுமே எதிர்காலத்தில் இருக்க போகின்றது. மாபெரும் சக்தி கிடைக்கப் போகின்றது. அந்த சக்தியால் நீ உன்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வைத்து கொள்ளப் போகின்றாய். கவலைப்படாமல் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை நினைத்து கலங்காமல் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இரு. உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். கூடிய விரைவில் அனைத்தையும் மாற்றத்தான் போகின்றேன். அதுவரை சற்று பொறுமையுடன் காத்திரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.